திஸ் இஸ் என்கே. இது என்கே வியூ. நாம் இந்த வீடியோவில் கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம். இந்த படத்தோட கதையாக என்ன அப்படின்னு பார்த்தா, ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பதவியை என்னென்னலாம் செய்யும், அவங்க என்னென்ன பவர் இருக்குது, அவங்க அரசியல் தலையீட்டில் என்னென்ன செய்யலாம், அரசியல்வாதிகளை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அதே மாதிரி அரசியல்வாதிகள் இவங்களை என்னென்ன கண்ட்ரோல் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டிபேட்டாக தான் இந்த படம் பார்க்குறேன். மற்றபடி இந்த படத்தில் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு நல்ல கவர்மெண்ட், மக்களுக்கான நல்ல ஆட்சி செய்யக்கூடிய நல்ல கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட நோக்கமாக இருக்குது. சரி, கரெக்டாக தானே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஏன் டைட்டில் கேம் சேஞ்சர்னு பதிலாக கேம் ஓவர்னு வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதை நம்ம எல்லா தமிழ் படத்துலையும் பார்க்குறோம், எல்லா தெலுங்கு படத்துலையும் பார்க்குறோம், எல்லாவுடைய ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு படத்துலையும் பார்க்குறோம். ஏன் சங்கர் சாரோட முந்தைய படம் எல்லா படத்துலையும் இது சம்மந்தப்பட்ட எல்லா படத்துலையும் இந்த கருத்து இருக்குது. இதில் சொல்லணுன்னா, முதல்வன் படத்தை அந்த ஒரு நாள் முதலமைச்சருங்கிற அந்த கதையை இவங்க ஒரு ஃபுல்லாகவே படமாக எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை ஒரு ஃபுல்லாக எடுத்து எலாபரேட் பண்ணி அதைத்தான் இந்த முழு கதையாகவே எடுத்திருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எஸ்ஜே சூர்யா அவரோட ஆக்டிங் அஸ் யூஸ்வல் எல்லா படத்தில் வர மாதிரி கிறிஸ்ப் அண்ட் க்ளீனாக ஒரு அவ்வளோ அக்யூரேட்டாக நடிச்சிருந்தாப்புல. இந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில் மென்மேல இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதோட இந்த படத்தில் அவர் கிடைச்ச ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ராம் சரண் அவருக்கு ஈக்குவலாக எஸ்ஜே சூர்யாவுக்கும் கிடைச்சது ரொம்ப பாராட்டுக்குரியது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட ஹீரோ ராம் சரண் அவருடைய ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். மற்றபடி சமுத்திரக்கனி அவரோட ஆக்டிங் ஸ்கோப் கம்மியாக இருக்குது. அவருக்கு இன்னுமே நிறையா கேரக்டர், நல்ல ஒரு வெயிட்டான கேரக்டர் ரோலே கொடுத்துருக்கலாம். அவருக்கு கொஞ்சம் டம்மியான மாதிரி தான் இருக்குது. மற்றபடி மியூசிக் பார்த்தோம்னா தமன் பண்ணியிருக்காரு. சங்கர் அவர் தமிழ்லேயும் மியூசிக் டேரக்டர் மாற்றிருக்காரு. பழைய அவருடைய கண்டினியூஸ் படத்துலேருந்து தெலுங்கு படம் எடுக்கிறோம் அப்படிங்கிறக்கோசரம் பேன் இண்டியன் ஃபிலிம் எடுக்கிறோன்னு ஒன்று, தெலுங்கில் லீடாக இருக்கிறது தமிழ் தான். அதனால் அவரையும் ஒரு லீடாக வச்சு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காங்க. அவருமே நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்துக்கு இவ்வளோ சாங்ஸ் தேவையான அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி வருவோம். மற்றபடி மியூசிக்காக பார்த்தோம்னா, ஹீரோ எலிவேஷன் மியூசிக்காக இருக்கட்டும், ஒன்று ரெண்டு சின்ன சின்ன பிஜிஎம்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங்ஸுமே படத்துக்கு நமக்கு ஒட்டலினாலும் ஒரு டேரக்டருக்கு ஏற்ற சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காருன்னே நம்ம நம்பலாம். மற்றபடி நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டைரக்ஷன், சங்கர் அவருடைய முந்தைய படத்தெல்லாம் பார்த்தா அவருடைய பெரிய ஃபேனாகவே நம்ம எல்லாருமே இருந்திருப்போம். அவருடைய அன்னியன் படமாக இருக்கட்டும், அவருடைய முதல்வன் படமாக இருக்கட்டும், ஜென்டில்மேனாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு சிவாஜியாக இருக்கட்டும், நண்பன்லாம் ரொம்பவே ரீமேக்காக இருந்தாலும் இவரோட மேக்கிங்கில் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ அவருடைய டைரக்ஷனுக்கே ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைமில் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு தெரில. பட்டு மக்கள் ஜென்ரேஷன் மாறிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படின்னு நினச்சி ஏதோ பண்ணுறாரா, இல்லை என்ன அவங்க படம் மேக்கிங்கில் என்ன எதான்னு தெரில. இந்தியன் 2மே வேறு மாதிரி எடுத்தது ஒன்று, வந்தது ஒன்று, அடுத்த பார்ட்டு வரப்போகிறது ஒன்றுமா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கிடையில் கேம் சேஞ்சர்னு ஒன்று அவருடைய சரி இது கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா அவ்வளோ பெருசாக இல்லை. ஏன்னா இது படத்தில் ஒவ்வொரு சீனுமே எப்படி சொல்கிறதுனே தெரில. இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வருது, அந்த சீன்லாம் உண்மையாகவே அந்த படத்துக்கு தேவையானே தோணுது. அந்த நம்ம ஈஸியாக நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும், அடுத்து இது எதனால் வந்திருக்கேன் அப்படின்னா அதில் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்னு அவங்களே ஒன்று எடுத்து நம்ம ஈஸி ப்ரிடிக்டபிள் சீனாகவே எல்லாமே இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனாவே கட் பண்ணாலுமே படம் அப்படியே தான் ஓடும். ஸோ அதே மாதிரி லவ் போர்ஷன் ரொம்பவே அக்செப்டே பண்ணிக்க முடியல. அந்த படத்திற்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஒட்டலை. பாட்டெல்லாம் சுத்தமாகவே ஒட்டலை. பாட்டெல்லாம் ஏண்டா வருதுங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு ஒரு படத்துக்கு 5 பாட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே வந்துருச்சு. இவர் தான் 5 பாட்டு வைக்கணுங்கிற ஒரு கான்செப்டு பயங்கரமாக எலிவேட் பண்ண ஒரு டைரக்டர். பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இந்த மியூசிக்கோடைய கான்ட்ரிபியூஷனே எதுக்கு ஒரு படத்தில் 5 பாட்டு வைக்கணுங்கிற ஒரு கேள்வியே கேட்க வைக்கிற அளவுக்கு இப்போ மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவசியம் வச்சு தான் ஆகணுமா? இதில் ஒரு
2 3 பாட்டு வச்சுருந்தாலுமே அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலே ஒரு கரெக்டாக தான் இருந்திருக்கும். பட் வைக்கணுமேனு வச்சு நிறையா சாங் வந்து தேவையில்லாத மாதிரி தான் இருக்குது. ஒட்டவே ஒட்டலை. அதோட லவ் சீன்லாம் வந்து என்னதான் ஹீரோ என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு சுத்தமாகவே இது பண்ணல. இன்னொரு இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லணும்னா, நம்ம சிண்டிகேட் பிரசிடெண்ட் வந்து செம்மையாக நடிச்சிருந்தார். அவரோட சைடு சத்யா கேரக்டர் வந்து உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இதில் ஒரு ப்ளஸ் பாசிட்டிவாக ஏதோ ஒரு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்ஷன் சைடு பார்த்தோம்னா, அதில் டைலாக்லேயே வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக ஒரு டிபேட் வரும்போது, நீ ஐபிஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா நான் உங்களோட பேச மாட்டேன், பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறதும், ஐஏஎஸ்னால் உங்களோட நான் இது பண்ணுவேன். ஏன்டா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்களாம் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கு, அதெல்லாம் கிடைக்கிறதே அவ்வளோ பெரிய பெருசு. அதை வந்து ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணி இது வேணாம் இதுதான் ஓகே அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பயங்கர ஒரு முரண்பாடான மக்களுக்கும் இந்த கதைக்குமே இருந்துச்சு. அதை ஒரு காமெடின்னு வேறு அவங்க எடுத்து வச்சுருக்கிறதோ இல்லை ஒரு லவ் சீனாக ஒரு எடுத்துக்கிறதோ வந்து ஏற்றுக்கவே முடியல. இந்த மாதிரி நிறையா ஒரு நமக்கும் இந்த கதைக்கும் இந்த டைலாக்ஸுக்குமே வந்து பெரிய முரண்பாடு இருக்குது இந்த படத்துக்கும் நமக்கும். அது அது இனி எப்படி அது நம்ம சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு தெரில. அதே மாதிரி ஒவ்வொரு சாங்குமே வந்து அவ்வளோ கிராண்டியராக அவ்வளோ ஒரு செட்டாக போட்டு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. பட்டு அதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு பார்க்கணும்னா அவ்வளோ தேவையில்லைன்னு தான் தோணுது. பட்டு அவங்க எடுத்த கதைக்கும் அவங்க மேக்கிங்க்கும் டைலாக்ஸுக்கும் எதுவுமே சிங்க் ஆகாமல் ஒரு நான் சிங்க்லேயே போயிருக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அவங்க எடுத்த கான்செப்ட் வந்து ஒரு அரசியலில் வந்து அதுவுமே வந்து அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லலை. எந்த மாதிரி கெட்டது பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி நல்லது மூலியமாக தடுக்கலாம் அப்படிங்கிறதவே வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணாமல் ஒரு மேலோட்டமாக ஒரு இடதுசாரிகள் வலதுசாரிகள்ங்கிற மாதிரி அவங்க அதையும் அவங்க தெளிவாக சொல்லலை. ஒரு மேலோட்டமான ஒரு கதையை ஒரு மேலோட்டமே இல்லாமல் ஒரு மாதிரி எடுத்திருக்காங்க. இனிமேல் அவர் இந்தியன் 3ல் தான் அவங்க என்ன எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் சங்கர் கம்பேக்கா இல்லை கேம் ஓவரா கோபேக்காங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்மளுடைய டிசப்பாயிண்டட் மூவி ஃப்ரம் சங்கர். தேங்க்யூ கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.